வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி தைரியத்தை புரியக்கூடியவர், வீரியத்தை புரியக்கூடியவர், விடாமுயற்சியை புரியக்கூடியவர், வெற்றியை குறிக்கக்கூடியவர், இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடியவர், நண்பர்களை குறிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட 3ஆம் அதிபதி எங்கு இருந்தால் என்ன பலன் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். 3ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் ஜாதகர் வலிமை மிக்கவராக, திறமை மிக்கவராக, துணிவு மிக்கவராக இருப்பார். அதே 3ஆம் அதிபதி லக்னத்திற்கு 2ஆம் வீட்டில் இருந்தால், தனஸ்தானத்தில் இருந்தால், தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், ஆரம்ப கல்வியை குறிக்கக்கூடிய ஸ்தானம், தேர்தல்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், இந்த ஸ்தானத்தில் இருந்தால் அந்த 3ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடாக அது வருவதால், மறைவு ஸ்தானமாக வருவதால் அது சிறப்பாக இருக்காது. அதே 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் ஆட்சியில் இருந்தால் ஜாதகர் தைரியமாக இருப்பார், வீரியமாக இருப்பார், துணிவாக இருப்பார், எதையும் துணிந்து செயல்படுவார். ஆனால் 3ஆம் வீட்டில் 3ஆம் அதிபதி இருப்பது அவ்வளவு நல்ல பலன்களை தரும். அதே நேரம் 3ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருப்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். 4ஆம் வீடு என்பது தாயை புரியக்கூடிய வீடு, வண்டி வாகனத்தை புரியக்கூடிய வீடு, சுகஸ்தானத்தை, சுகமான வாழ்க்கையை குறிக்கக்கூடிய வீடு, சுகபோகமான பிரயாணங்களை குறிக்கக்கூடிய வீடு, சொகுசு கார்களை குறிக்கக்கூடிய வீடு, சொகுசு வீடுகளை குறிக்கக்கூடிய வீடு. அந்த வீட்டில் 3ஆம் அதிபதி இருக்கும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும். மற்றவற்றை நாம் அடுத்தபடி காண்போம். நன்றி, வணக்கம்.